கோவை காந்திபுரத்தில் உள்ள செந்தில் குமரன் திரையரங்கின் உரிமையாளர் சுந்தர்ராஜ். 70 வயதான இவர் வடவெள்ளி நாவூர் பிரிவு ராமசாமி நகர் பகுதியில் வசித்து வந்தார். கடந்த 2ஆம் தேதி சுந்தர்ராஜ் தனது மனைவி வசந்தகுமாரியுடன் வீட்டில் இருந்தபோது கணவன் மனைவி என்று 2 பேர் வீட்டிற்குள் வந்துள்ளனர். எதிர்பாராத நேரத்தில் கத்தியை காட்டி மிரட்டிய இருவரும் வீட்டில் இருந்து ரூபாய் 27 லட்சம் பணம், வசந்தகுமாரி அணிந்திருந்த 20 பவுன் நகையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் ரகசியமாக விசாரணையை முன்னெடுத்தனர் கோவை மாவட்ட காவல்துறையினர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க வடவெள்ளி பகுதியில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது போலியான நம்பர் பிளேட்டுடன் காரில் வந்த 2 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். காருக்குள் பெண்கள் அணியும் ஆடைகள், அழகு சாதன பொருட்கள், சவுரி முடி போன்றவை இருந்ததால் சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் சின்ன வேடம்பட்டியைச் சேர்ந்த சூரிய நாராயணன், செல்வபுரம் பாபு என்பதும் இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் தியேட்டர் அதிபர் சுந்தர்ராஜ் வீட்டில் கொள்ளையில் ஈடுபட்டதும் இவர்களில் பாபு பெண் வேடமிட்டு இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உறவினர்களின் ஆதரவின்றி தனி வீட்டில் இருக்கும் வசதி படைத்த முதியவர்களை நோட்டமிட்டு கொள்ளையடிப்பது இவர்களின் வாடிக்கை. திரையரங்கு உரிமையாளர் சுந்தர்ராஜ் காற்றுக்காக கதவை திறந்து வைத்திருந்த போது பெண் வேடமிட்ட பாபு முதலில் வீட்டுக்குள் புகுந்துள்ளார். அடுத்ததாக சூரிய நாராயணன் உள்ளே புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி நகை, பணத்தை அள்ளி சென்றது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. கொள்ளையர்களிடமிருந்து 27 லட்சம் ரூபாய் மற்றும் 20 சவரன் நகையை மீட்ட வடவெள்ளி காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே காவல்துறையினர் தற்போது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ளனர். கொள்ளையர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காததால் திரையரங்க உரிமையாளரையும் அவரது மனைவியையும் கொள்ளையர்கள் தாக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய காவல்துறையினர் தனிமையில் இருக்கும் வயது முதிர்ந்த செல்வந்தர்கள், அறிமுகம் இல்லா நபர்களை, குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்றும், தனியாக இருக்கும் முதியவர்கள் தங்கள் வீடுகளில் முன்பக்க மரக்கதவுக்கு முன்னதாக இரும்பு கம்பியாலான கதவு அமைத்திருப்பது பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்துகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ்.